ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. செல்வந்தரான ஒரு பக்தர் தன்னுடைய காரியமாக தன்னுடைய காரில் ஒரு நண்பரை வெளியூர் அனுப்பி வைத்தார். துரதிருஷ்டவசமாக அவர் வெளியூருக்கே போய்விட்டார். போகிற வழியில் விபத்து, கார் படுசேதம், நண்பர் சிவலோகம் போய்விட்டார். பக்தருக்கு ஏற்பட்ட துக்கத்துக்கு எல்லையே இல்லை. தன்னால் ஒரு குடும்பம் தலைவனை இழந்து தவிக்கும்படி ஆகிவிட்டதே என்ற கழிவிறக்கம் குறையவே இல்லை. ஏராளமான பண உதவி செய்தார். ஆனால் அந்த இழப்புக்கு முன் பணம் எம்மாத்திரம்? தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது அன்பருக்கு. இந்த மாதிரி மன சஞ்சலத்தை எல்லாம் யாரிடம் அந்தரங்கமாக கூறி ஆலோசனை பெற முடியும்? எனவே சுப்ரீம் அத்தாரிட்டியிடம் வந்தார் அன்பர். பெரியவா அன்பர் சொல்லியவற்றை எல்லாம் பொறுமையுடன் கேட்டார்கள். பின் கார் விபத்துங்கிறது தெய்வாதீனமாய் ஏற்பட்டிருக்கு. உன் எண்ணத்திலே கல்மிஷம் இல்லை. எப்படியோ உன் மனசிலே நரநரப்பு வந்துவிட்டது. லோகாபவாதமும் ஏற்பட்டிருக்கு. முதல்ல சேது ஸ்நானம் செய். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தெருவிலே போகிற ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கொடு. நிச்சயம் சிவதர்சனம், ஒரு வேளை சாப்பாடு. சிவன் கோவில்ல பிரதட்சிணம் பண்ணிட்டே இரு. முடிஞ்சவரை இதெல்லாம் பண்ணு, பழிபாவம் போகும் என்றார்கள். அன்பர் சமாதானமடைந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு தயங்கினார் போல் நின்றார். என்ன சந்தேகம் இன்னும் என்று ஒரு பார்வை. மற்றதெல்லாம் செஞ்சிடலாம், பசுவுக்கு புல் கொடுக்கிறது சாத்தியப்படலே. டவுன்ல இருக்கேன், தெருவிலே பசுமாடெல்லாம் காலை வேளையில் வராது. பட்டென்று பதில் வந்தது. அதனால் என்ன, காசோலை இருக்குமே. உன்கிட்டே கார் இருக்கு. 5 மணிக்கே எழுந்துண்டு காரில் போய் எல்லா பசுமாட்டுக்கும் புல்லு கொடுத்துட்டு வா. பெரியவர் அன்பருக்கு பூர்ண திருப்தி. வயிற்றில் பாலை வார்த்தார் போல் இருந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய